வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு ஓராண்டு வேலை வழங்கப்படும், உறுதியளித்தார் ராகுல் காந்தி. பிரதமர் மோடி பீகார் மக்களை அவமதித்து விட்டார், மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு ஐபிஎல் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டி, ஐதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஓராண்டு வேலை உறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வினோத் சுல்தான்புரியை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் இமாச்சல பிரதேசத்தின் சிர்மவுர் மாவட்டத்தில் உள்ள நகன் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் 22 பேரின் ரூபாய் 16 லட்சம் கோடி மதிப்பிலான கடனை தள்ளுபடி செய்த பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இமாச்சல பிரதேசத்தில் பருவமழையால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க ரூபாய் 9,000 கோடி கொடுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதுடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், ஏழை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு மேல் வரும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என்றும், பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஓராண்டு வேலை உறுதி செய்யப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முஜ்ரா நடனம் குறித்து பேசியதன் மூலம் பிரதமர் மோடி பீகார் மக்களை அவமதித்து விட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் தொடர்ந்து சிறுபான்மையினரின் அடிமைகளாக இருப்பதாகவும், அவர்கள் ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்த முஜ்ரா நடனம் ஆடி வருவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி முஜ்ரா நடனம் குறித்து பேசியதன் மூலம் பீகார் மக்களை அவமதித்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பீகாரில் சசரம் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடி தன்னை எஜமானாக கருதுகிறார் என்றும், மோடி 3வது முறையாக பிரதமரானால் மக்கள் எதுவும் பேச அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்த தேர்தல் பிரதமர் மோடிக்கும் மக்களுக்குமான தேர்தல், ராகுலுக்கும் மோடிக்குமான தேர்தல் அல்ல என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 6 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிமல் புயல் காரணமாக கடலின் சீற்றம் காணப்படும். இதனால் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிக்கும், வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் சென்னை சேப்பாக்கத்தில் நேற்றிரவு அரங்கேறிய இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஐதராபாத் அணியும் மோதியது. இதில் டாஸ் வென்ற ஐதராபாத் கேப்டன் கமின்ஸ் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். பின்னர் முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி 18வது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 113 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி வீரர்கள் 10வது ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்கள் குவித்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் கொல்கத்தா அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்தியாவில் தாய்ப்பாலை வணிகத்திற்காக பயன்படுத்த அனுமதி இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிவித்துள்ளது. நன்கொடையாளர்களிடம் தாய்ப்பாலை பால் வங்கிகள் மூலம் சேகரித்து அதனை லாப நோக்கில் இணையும் வழியே விற்பனை செய்வது அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நன்கொடையாளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தாய்ப்பால் மற்றும் அதன் தயாரிப்புகளை விற்பனைக்கு பயன்படுத்துவது தொடர்பான கோரிக்கைகள் பல பதிவு செய்யப்பட்ட சங்கங்களிலிருந்தும் வந்திருக்கின்றன என்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் 2006 கீழ்
தாய்ப்பாலை பதப்படுத்துவதற்கோ விற்பதற்கோ அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தாய்ப்பால் மற்றும் அதன் தயாரிப்புகளை வணிகத்திற்கு பயன்படுத்துவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறினால் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் 2006 படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அத்துடன் தாய்ப்பால் பதப்படுத்துதல் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உரிமமோ அனுமதியோ வழங்கப்படவில்லை என்று மத்திய மாநில உரிமம் வழங்கும் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள பால் வங்கிகள் தேவைப்படுவோருக்கு அதனை இலவசமாக வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவின் பதவி காலத்தை ஜூன் 30 வரை 1 மாத காலத்திற்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜெனரல் பாண்டே கடந்த 1982 ஆண்டு டிசம்பர் மாதம் கார்பஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நியமிக்கப்பட்டார். 40 ஆண்டுகளுக்கு மேலான அவரது இராணுவ பணியில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் சீனாவுக்கு எதிராக பாதுகாப்பு பொறுப்பு வகிக்கும் கிழக்கு இராணுவ கட்டளை தளபதியாக பணியாற்றினார். மேலும் 2022 ஏப்ரல் மாதம் இராணுவ பணியாளர்களின் துணைத் தலைவர் பதவியும் வகித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மே 26 அன்று அமைச்சரவையின் நியமனக்குழு இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் சி பாண்டேவின் பணியை 1 மாத காலத்திற்கு நீட்டிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அவரது ஓய்வு வயதை தாண்டி ஜூன் மாதம் 30 வரை இராணுவ விதிகளின் கீழ் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் பாண்டேவுக்கு பிறகு 2 உயர் அதிகாரிகளும் பதவி உயர்வு பெற வேண்டிய நிலையில் இராணுவ தலைவர் ஜெனரல் மனோஜ் பாண்டேவுக்கு 1 மாதம் நீட்டிப்பு கிடைத்துள்ளது. தொழிற்சங்கம் பலமாக இருந்தால்தான் ஊழியர்களின் உரிமையை நிறைவேற்ற முடியும் என்று கரூரில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார். கரூர் கோவை சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் உள்ள கூட்டரங்கில் பாரத் ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்கம் மற்றும் கோவை மண்டல 27வது உறுப்பினர் சந்திப்பு கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்ட அரங்கில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து கூட்டத்தை துவக்கி வைத்த பின்னர் வருகை தந்து முக்கிய சங்க நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கிருபாகரன், கோவை மண்டல துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் கரூர் மாவட்ட உதவி பொதுச் செயலாளர் நம்பிராஜன், துணை தலைவர்கள் காஜா பக்ருதீன், இமானுவேல் இளவேந்தன் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் பணி ஓய்வு பெறும் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உஷாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கிருபாகரன் பேசினார். அப்போது தொழிற்சங்கம் பலமாக இருந்தால்தான் ஊழியர்களின் உரிமையை நிறைவேற்ற முடியும் என்று தெரிவித்தார். மதுரை சேது பொறியியல் கல்லூரியில் 1995 ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முதல் பேட்ச் படித்த மாணவர்களின் சங்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 1995 ஆண்டு இயந்திரவியல், கணினி கருவியல் மற்றும் கட்டுப்பாட்டு துறை மாணவர்கள் 25 ஆண்டுக்கு பின்னர் சந்தித்தனர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார். நிர்வாக அதிகாரி SM சீனி முகைதீன் மற்றும் இணை முதன்மை நிர்வாக அதிகாரி SM சீனி முகமது அலியார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி நிர்வாக இயக்குனர் SM நிலோஃபர் பாத்திமா, கல்லூரி ஆராய்ச்சி இயக்குனர் SM நாசியா ஃபாத்திமா மற்றும் முதல்வர் சிவகுமார் ஆகியோர் அனைவரையும் வாழ்த்தினார். முன்னாள் மாணவர் சங்க கூட்டமைப்பின் செயலாளர் கணினி துறை தலைவி பார்வதி வரவேற்பு உரையாடினார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்களது கல்லூரியில் பெற்ற அனுபவத்தை, ஆசிரியர்களின் ஆற்றல்களையும் விளக்கினர். நிகழ்ச்சியில் கல்லூரி அகாடமிக் டீன் ஷானவாஸ், தேர்வுத்துறை தலைவர் பேராசிரியர் முரளிகண்ணன் மற்றும் டீன் சிவரஞ்சனி, துறை தலைவர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரி லக்ஷ்மணராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பொருளாளர் பேராசிரியர் தீபா நன்றி தெரிவித்தார். இந்த காலேஜ் அட்டானமஸ் 1912 வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டானமஸ் இன்னொரு 10 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 2024 இன்ஸ்டியூட் NAC அக்ரிடேஷன் A++ கிரேடு வாங்கியிருக்கோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். சேது பொறியியல் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு இன்று நடைபெறுகிறது. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி அலுமினி மீட் நடக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்கள் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் இந்த மாணவர்கள் எல்லாருமே
நல்ல ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிலலாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இன்னும் ரொம்ப பேர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. மற்றும் சில பேர் வந்து ஃபாரின் நேஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்தில் காவல்துறையினர் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக T20 கிரிக்கெட் விளையாடினர். ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை பொதுமக்களிடையே நல்லுணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் T20 கிரிக்கெட் போட்டியை தொடங்கியது. ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கிய கிரிக்கெட் போட்டியை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் 32 அணிகள் பங்கேற்றது. இறுதிப் போட்டியில் ராமநாதபுரம் காவல்துறையின் அதிவிரைவு படை அணியும் ராமநாதபுரம் ரெயின்போ கிரிக்கெட் கிளப் அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த காவல்துறை அணியினர் 20 ஓவர்களில் 121 ரன்களை எடுத்தனர். பிறகு பேட்டிங் செய்த ரெயின்போ கிரிக்கெட் அணியின் 14 ஓவர்களில் 122 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று முதல் பரிசாக சுழற் கோப்பையை பெற்று 50,000 பெற்றனர். இரண்டாம் பரிசாக ராமநாதபுரம் காவல்துறை அதிரடிப்படை அணியினர் 30,000 ரூபாயும் சுழற் கோப்பையும் பெற்றனர். மேலும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளும் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சதீஷ் தொடர் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். இதில் தொழிலதிபர் வேலு மாணிக்கம், டாக்டர் பரணிக்குமார், இளைய மன்னர் நாகராஜா சேதுபதி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வத்தலகுண்டு அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை அடுத்த வீரவேடு அருகே உள்ள வலியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நிதிஷ் என்பவர் அந்த பகுதியில் உள்ள 15 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்க நிலையில் இருந்தபோது பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் செய்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நிதிஷ் என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரை நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அம்பாள் நகரை சேர்ந்த தாக்ஷாணி என்பவர் பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 16,37,000 ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். ஆனால் அவர் அனுப்பிய பணம் தங்கள் கணக்கிற்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தாக்ஷாயணி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதே போன்று ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி வினிதா என்பவரிடம் ரூபாய் 43,000, மிஸ்ராவி என்பவரிடம் ரூபாய் 89,000, புனிதவெள்ளி என்பவரிடம் ரூபாய் 85,000, ராஜராஜன் என்பவரிடம் 54,000 மற்றும் காரைக்காலை சேர்ந்த ராமச்சந்திரன் ரூபாய் 43,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் ஊராட்சி மன்ற திமுக தலைவர் ரவி தலைமையில் திமுகவின் அவசர கால ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த மூவரசம்பட்டு ஊராட்சி மன்றத்தில் அவசர கால ஆலோசனை கூட்டம் மூவரசம்பட்டு ஊராட்சி மன்ற திமுக தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அவைத்தலைவர் செல்வராஜ், துணைத் செயலாளர் ராஜா மற்றும் ஒன்றிய பொருளாளர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோவை செம்மேடு பகுதியில் மின் மயானம் ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மலைவாழ் மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கோவை மாவட்டம் செம்மேடு பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட உள்ள மின் மயானத்திற்கு காமராஜர், சிவஞானம் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பெரியாரிய அம்பேத்கர் இயக்கம் சார்பில் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் செம்மேடு பகுதியில் மின் மயானம் இல்லாததால் மழை காலங்களில் இறந்தவர்களை எதிர்ப்பதற்கு சிரமமாக உள்ளது என்றும் இதனால் மாவட்ட ஆட்சியர் தங்கள் கோரிக்கை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். பவானியில் அரிமா சங்கம் மற்றும் சக்தி மசாலா நிறுவனம் சார்பில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஈரோடு நடுநகர் அரிமா சங்கம் மற்றும் சக்தி மசாலா நிறுவனம் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியது. முகாமில் கலந்து கொண்ட தனியார் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயனாளிகளுக்கு கண்ணீர் நீர் வடிதல், பார்வை கோளாறு உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். முகாமில் பரிசோதனைக்கு பிறகு பார்வை குறைபாடு உள்ள 112 பேருக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
தோனி மற்றொரு சீசனில் விளையாடுவார் என நம்புவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அம்பத்தி நாயுடு, தோனி மற்றும் சீசனில் விளையாடுவார் என நம்புவதாகவும் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட் போட்டியில் ஒரு லெஜெண்டாகவே திகழ்கிறார் என்றும் தெரிவித்தார். மேல்மலையனூர் அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. மேலும் பள்ளி சுற்றுச்சுவற்றில் வண்ணம் பூசியுடன் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது. முன்னதாக முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சால்வை அணிவித்தும் சந்தன மாலை அணிவித்தும் கேடயம் வழங்கியும் முன்னாள் மாணவர்கள் சிறப்பித்தனர். அந்தியூர் அருகே தேங்காய் லோடு ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தேங்காய் லோடு ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்துக்கு வழிவிடும்போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈச்சர் வாகனத்தின் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தொடர்ந்து மாற்று வாகனம் வர வைக்கப்பட்டு வாகனத்தில் இருந்த தேங்காய்கள் ஏற்றப்பட்டு பின்னர் கிரேன் உதவியுடன் ஈச்சர் வாகனம் மீட்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பர்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் கொலை வழக்கில் சிறையில் உள்ள குற்றவாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்பவர் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கடந்த மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 7 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் உள்ள எழில் வீட்டில் மீது நள்ளிரவு 12 மணி அளவில் மர்மனர்கள் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கினர். இதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. இது குறித்து தகவலறிந்த வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் வீட்டின் முன்பு சிதறி கிடந்த தகவல்களை சேகரித்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திரௌபதி அர்ஜுனன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி கோட்டை வளைத்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் மற்றும் ஏம்பலம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி 100 ரூபாய் கட்டண வழியில் 1 மணி நேரமும், பொது தரிசன வழியில் 2 மணி நேரமும் மாட வீதியை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மலைக்கோவிலில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சின்னமனூர் அருகே முத்துலாபுரத்தில் ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவிலில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை மற்றும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முத்துலாபுரத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவிலில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை மற்றும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை தொடங்கி யாகசாலையில் 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கருப்பசாமியை வழிபட்டனர். மடிப்பாக்கத்தில் ஸ்ரீ மகா பெரியவரின் ஜெயந்தியை முன்னிட்டு பெருமாள் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ மகா பெரியவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பெருமாள் திருக்கல்யாணம் வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பெருமாள் மற்றும் பத்மாவதி தாயாரை அலங்கரித்து மாலை மாத்துதல் நிகழ்ச்சி மற்றும் ஊஞ்சல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. விழாவின் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருவாரூரில் அமைந்துள்ள மகமாயி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மா, பலா, வாழை உள்ளிட்ட மூக்கணிகளுடன் தாலி, கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவற்றை மேலதாள வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஏராளமானோர் காணிக்கை செலுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு ஓராண்டு வேலை வழங்கப்படும், உறுதியளித்தார் ராகுல் காந்தி. பிரதமர் மோடி பீகார் மக்களை அவமதித்து விட்டார், மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு IPL தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டி, ஐதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.